நவம்பர் 16, 2025 16/11/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஹஸ்தம் நட்சத்திரம், தேய்பிறை துவாதசி திதி, சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று திரேதா யுகாந்தம், துலாஸ்நான முடிவு. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், துலாமில் சூரியன் சுக்கிரன், விருச்சிகத்தில் புதன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. சந்திரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்துல இருக்காரு. அதனால உங்களுக்கு உங்களுடைய தாயாருடன் ஒரு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இது மட்டும் இல்லைங்க, உங்க ஆரோக்கியத்திலும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும். இந்த ஆரோக்கிய தடுமாற்றம் உங்க உடம்புல இருக்கிற வியாதியினால கிடையாது. நீங்க ஏதாவது பரபரப்பா செயல்பட்டு அனாவசியமான சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்படுங்கள். இன்னைக்கு உங்களுடைய கடன் விஷயத்திலோ இல்லை யாருக்காவது ஆன்லைன்ல கூகுள் பே இல்ல போன்பே மூலமா பேமெண்ட் பண்றதையோ நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்னைக்கு யாருக்காவது அனுப்பினீங்கன்னா தப்பா அனுப்பிட்டு அவங்க கிட்ட தெரியாத ஆளுக்கு பணத்தை அனுப்பிட்டு சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பண இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் ரகசியங்களை வெளிச்சொல்லாமல் இருப்பது நல்லது. இன்னைக்கு குடும்ப ரகசியத்தையும் வெளியில சொல்லாதீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பண தட்டுப்பாடு, உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களை வெளியில் தவிர்க்காமல் இருப்பது நல்லது. அதாவது வெளியில பகிராம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுக்கு தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக குடும்ப ரகசியங்களை பகிர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய எதிர்பாலின காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அபவாத பெயரை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக வீண் பழிச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. புதிய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும். கடந்த கால எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தாங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு மேல சூரியன் உங்க நட்சத்திரநாதன் 8ஆம் இடத்துக்கு போறாரு. குரு பார்வையிட வராரு. இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பொறுமையா இருங்க. நாளைக்கு வரக்கூடிய நல்ல விஷயத்துக்காக இன்னைக்கே மெனக்கெட்டீங்கன்னா அது உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுத்தும். உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், மேல் அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறையா செயல்பட்டு இருக்கிறவங்களை சமாதானப்படுத்தி உங்களுக்கு சாதகமா செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ரிஷப ராசி. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களிலோ ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்க கூட பிசினஸ் பண்றவங்க, உங்க கூட வேலை பண்றவங்க, இல்லாட்டி உங்க வாழ்க்கை துணை, இவர்களுடைய குதர்க்க பேச்சுக்கள் அல்லது எரிச்சல் தரமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்க பேர்ல சந்தேகப்படும்படியான சூழ்நிலையில சிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகள் உங்களை பத்தி ஒரு சந்தேக கண்ணோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்க ஹையர் அபிஷியல்ஸ் நீங்க இதை பண்ணிருப்பீங்களோ, இந்த தப்பு பண்ணிருப்பீங்களோ, ஆபீஸ்க்கு லேட்டா வரீங்களான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க நுணுக்கமா கவனிப்பாங்க. இதனால உங்களுக்கு உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் கடந்த காலத்துல உங்களுக்கு நண்பர்களாக இருந்த சில நபர்கள் இன்று தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில பேசுவாங்க. இதனால உங்களுக்கு அவர்கள் மீது வன்மம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தரத்தை குறைத்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல சற்று கவனமா இருங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயமோ இல்ல குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களிலோ தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்துல இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்
பகை உணர்வை உருவாக்கக்கூடிய வகையில இருக்கும். அதனால கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுங்க. வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. கணவன் மனைவி உறவிலும் உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தின் உறவிலும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்துல நீங்க எதை பேசினாலும் கெட்ட பெயர் ஏற்படும். அவங்க அதை லாபமா பயன்படுத்திப்பாங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. உங்களுக்கு வருமானத்துல தடை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலையில சிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவில் அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஷிப், பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல நீங்க அனாவசிய பிரச்சனைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அபவாத பெயரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மிதுன ராசி, அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உடல் சோர்வு அதிகரிக்கும். என்னதான் நீங்க வேலை பண்ணாலும் சரி, இன்னைக்கு ஆபீஸ்ல உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய மரியாதையை உயர்த்துமே தவிர கெடுக்கக்கூடிய வகையில இல்லை. ஆனா எதிரிகளுக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுடைய கடினமான உழைப்புக்கும் உங்களுடைய கடினமான முயற்சிக்கும் நல்ல பெயர் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ஆனா மருத்துவ ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். 6ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களுக்கும் வக்கர குருவின் பார்வை இருக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு புதிய நட்புகளிடம் அனாவசிய அபவாத பெயர் ஏற்படுத்தும். உங்க பேர்ல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யற இடத்துல மட்டும் இல்லைங்க, நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, அரசாங்க அதிகாரிகள் விஷயத்திலும் சரி, உங்க பேரை காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். அதே சமயம் இன்று உங்களுக்கு வேலை சம்பந்தமாக கடினமான உழைப்பு ஏற்பட்டு உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும், உடல் சோர்வை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த விஷயங்களில் நீங்க இன்னைக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இழுபறி நிலைமை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. கடக ராசி, ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காரு தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்துல. அதனால எப்பேற்பட்ட எதிரிகள் கூட உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அவர்கள்பால் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல்லையும் அவர்கள்பால் இருந்த உங்களுடைய கோபத்தையும் கரைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்யற இடத்துல மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குடும்பத்திலையும் தந்தை வழி உறவுகளிடமும் இன்று அனுகூல பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எதை பேசினாலும் இன்னைக்கு எதிர்த்து பேச மாட்டாங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா நீங்க பேசுறது எல்லாம் ஸ்பிரிச்சுவலா பேசுறதுனால உங்கள் மீது இருந்த மரியாதை குறைவான விஷயங்கள் மரியாதையை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்பு வட்டத்தின் மூலமாக புதிய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இது திருமண விஷயத்திலும் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில இருக்கு. பிசினஸ், அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் புதிய மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய நபர்களின் உறவின் மூலமாக உங்களுடைய முதலீடுகளை அதிகப்படுத்துவதற்குண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமைகள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தாய் தந்தையருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். வியாபாரத்துல தன வரவு அதிகரிக்கிறதுனால உங்களுடைய லாபத்தை பெருக்குவதற்கு முயற்சிகள் வெற்றியை தரும். சிம்ம ராசி, இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கும். வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபார விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சிகள் அலைச்சலை கொடுத்தாலும் அது வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வீடு, மனை, ஆரோக்கியம், வண்டி, வாகனம் போன்ற விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கடன் சம்பந்தமாக இன்னைக்கு நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ஆனா அனாவசியமா பேச்சுக்களை குறைக்கிறது நல்லது. அனாவசிய பேச்சுக்களை குறைக்கிறது உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில இருக்கும். வண்டி வாகன வகையில சில மாற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் அது சந்தோஷ செலவுகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா நீங்க எடுத்த முயற்சிக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனா அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகமான நாள். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மனசுல இருந்த பயம் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகள் விஷயத்துல நீங்க எந்த விஷயத்த நினைச்சு பயந்தீங்களோ அந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசக்கூடிய வார்த்தைகளில் இருந்த தடுமாற்றம் விலகும். தீர்மானமான வார்த்தைகளை பேசி எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் மட்டுமல்லாமல் எதிரிகளை கதிகலங்க செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி. ராசியில சந்திரன் ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்கரகதியில இருக்காரு. குதர்க்க எண்ணங்களால் அல்லது சமயோஜித புத்தியை பயன்படுத்தி வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்துல உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். உங்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டிய நபர்கள் ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க கிட்ட சமயோஜிதமா பேசி சாதுரியமா பேசி காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களை பத்தி தப்பா பேசினவங்க கிட்ட விலகி செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறைந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு வருமானம் ஏற்படும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். லாபஸ்தானாதிபதியான சந்திரன் உங்க ராசியிலே இருக்காரு. 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட இருக்காரு. சூரியன் 2ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சி ஆகிறதுனால செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு உங்க தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் இருந்ததுன்னா இன்னைக்கு அவரு உங்களை விட்டு விலகி போறதுக்கோ அல்லது அடங்கி போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி. விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு மனசு சார்ந்த விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். வேலை சம்பந்தமா நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுக்கும். விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்களின் போது பொருட்கள் மீது கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு பொருள் இழப்பு, கடன் சார்ந்த சங்கடங்கள், விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படும். ஆனா எந்த ஒரு விஷயத்திலும் அலைச்சலை கொடுக்கும். இன்னைக்கு வேலை விஷயமா வெளியூருக்கு போனீங்கன்னா பொருள் இழப்பு, பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் சாதுரியமான பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்களை ஆப்போசிட்டா நினைச்சு உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தவங்க, உங்க சக பணியாளர்கள் உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பாங்க. உங்ககிட்ட அடங்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்துல செலவுகள் இருக்கு. அது ஆரோக்கிய செலவா, இல்ல கடன் சார்ந்த செலவா, இல்ல எங்கேயாவது அவுட்டிங் போகிற செலவா, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சுக அதிகரிப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவுக்குள்ளார ஒரு புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. லாபஸ்தானத்துல சந்திரன், அது தேய்பிரை சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தை டிராவல் பண்றாரு. இன்னைக்கு மத்தியானம் வரை சாயந்தரம் வரைக்கும். இது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. மூத்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல லாபத்தை பெருக்குவதற்குண்டான சமயோஜித புத்தியை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அலுவலக ரீதியாக உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்க மீது இருந்த அபவாத குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கூட ஒர்க் பண்றவங்க, எதிரிகள் தொல்லை இதெல்லாம் பெருசா இருக்காது. உங்க கௌரவத்தை நிலைநிறுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அந்த கௌரவத்துல எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது. குழந்தைகள் விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர் சேர்ப்பதற்குண்டான முயற்சியில ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையில மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வியாபாரத்திலும் புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதுவரை நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருந்த வியாபாரத்துல திடீர் தனயோகம் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட பண தட்டுப்பாடுகள் விலகும். எதிரிகளிடமிருந்து உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தையும் உங்களுடைய வருமானத்தையும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் காப்பாற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய கணவன் மனைவி உறவிலும் உங்களுடைய குழந்தைகள் மற்றும் சக பணியாளர்கள் உறவிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இத்தனை நாள் வரைக்கும் அவங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு மேல அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. ப்ரொஃபஷனல் எனிமிகளால் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை, அதாவது உங்களுடைய வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக உங்களுடைய எதிரிகளால் அலைச்சலை சந்திப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனா அதே சமயம் உங்களுடைய தன்னம்பிக்கையின் காரணமாக உங்களுடைய முதலீடுகளிலிருந்து பண பலத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்துல உங்களுக்கு இன்னைக்கு நெகட்டிவா இருந்தாலும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கடுமையான உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்படுங்கள். இன்னைக்கு ஏதாவது அவசரப்பட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த செலவுகள், சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் அல்லது மேல் படிப்பு அல்லது குழந்தை பாக்கியம் சம்பந்தமான அலைச்சல் உங்களுக்கு இருக்கு. அதனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்க வியாபார விஷயமா நீங்க எடுத்த முயற்சியில அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட தடைகள் விலகும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு வேலை நிமித்தமாகவோ அல்லது தந்தையின் காரணமாகவோ அலைச்சல், வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில செலவுகள் இருக்கு. அந்த செலவுகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில உறவுகளால் உங்களுக்கு பணவரையம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகர ராசி. பாக்கியஸ்தானத்துல சந்திரன், அந்த பாக்கியாதிபதி வக்ர குருவின் பார்வையில வக்கரமா இருக்காரு. அதனால தந்தை வழி உறவுகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். மனசுல ஒரு விதமான வெறுமையும் கோபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக மட்டும் இல்லாம இளைய சகோதரர்களின் பிடிவாத குணத்தின் காரணமாக உங்களுக்கு பண இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நீங்க யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க, குறிப்பா உங்களுடைய தம்பி தங்கைகளுடைய ரெக்கமெண்டேஷன்ல எதை பண்ணினாலும் சரி எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அவர்களால் உங்களுக்கு இன்னைக்கு பண இழப்பும் மன உளைச்சலும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல சற்று கவலை கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கியம் அல்லது குழந்தைகளுடைய தேவைகளுக்காக இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கறது மட்டும் இல்ல, மனசுல ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. மனசுல நீங்களா சில விஷயத்தை நினைச்சுக்கிட்டு கவலைப்படுவீங்களே தவிர அது எந்த விதத்திலும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு திடீர் தடுமாற்றம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உடல் சோர்வு அல்லது உடம்பு ரீதியாக சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நேர விரயத்தை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கு இன்னைக்கு எந்த காரியத்திலும் முழுமை அடைவதில் தாமதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பா உங்களுடைய பூர்வீக சொத்து, பங்காளி சொத்து சம்பந்தமா வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குல வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கு.
அது சம்பந்தமா உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். கும்ப ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனசுல இனம் புரியாத தடுமாற்றம் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணா இருக்கும். அதனால உங்களுக்கு உங்களுடைய நடைமுறைக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் ஒவ்வாமை ஏற்படுறதுனால அடுத்தவங்க கிட்ட கெட்ட பெயரை ஏற்படுத்துவீங்க. எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு இன்று காரிய தடை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க ரீதியாக தடைகள் ஏற்படும். நீங்க ஏதாவது முதலீடு பண்றதா இருந்தா இன்னைக்கு முதலீடு சம்பந்தமா எந்த ஒரு முன் யோசனையும் தவிர்க்கிறது நல்லது. அவசரப்பட்டு இன்னைக்கு அவசர கதியில எடுக்கக்கூடிய முடிவுகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும், நஷ்டத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பிடிவாத குணம் இன்னைக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. அடுத்தவங்க பேச்ச கேட்கணும், அடுத்தவங்களுக்கு பேசவே வாய்ப்பு இல்லாம நீங்க எல்லாரையும் பிடிவாதமா மிரட்டி உருட்டி வேலை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டத்தை ஏற்படுத்தும். எதிரிகளுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சங்கடமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல, கடன் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல வீண் பழிச்சுமை சுமக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மீன ராசி, சப்தமஸ்தானத்துல சந்திரன், தேய்பிரை சந்திரன். அதனால உங்க வாழ்க்கை துணையுடன் எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் பிளான் பண்றதா இருந்தா அது உங்களுக்கு கடைசி நேரத்துல கேன்சல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது சந்தோஷமான அனுபவத்தை கூட நிம்மதியா அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. உறவுகளின் வருகை உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். யாருகிட்டையாவது தேவையில்லாம வாயை கொடுத்து சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குருட்டு தைரியம் அல்லது தவறான தைரியமான செயல்பாடுகள் உங்களுக்கு வியாபாரத்துல வருமானத்தை குறைப்பதற்கோ லாபத்தை குறைப்பதற்கோ வாய்ப்பை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாகவும் சரி, குழந்தைகள் ரீதியாகவும் சரி, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில இருக்கு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு பெருசா சந்தோஷம் இருக்காது. ஆனா பண வருமானத்தில் நிதானத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்முறைகளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது குடும்பத்தாரின் விமர்சனமா இருக்கும். அதனால பெருசா பாதிப்பு இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் வெற்றி செய்திகளாக வரக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நற்செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள், சக பணியாளர்கள், உங்களுடைய உடன்பிறப்புகள் இவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனசுல இனம் புரியாத சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அவங்க இப்படி பண்றாங்களேங்கிற வருத்தத்துல பேசுவீங்களே தவிர அவங்க பேர்ல எந்த விதமான வன்மமும் இருக்காது. அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக அபிஷியலா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. குருமங்கள யோகம் பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் ஏற்படுத்தப்பட்ட தடங்கல்கள் அல்லது ஏற்படுத்திய சங்கடங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு.